ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாவ் எ நைஸ் டே. இன்னைக்கு எபிசோடில் வந்து கங்காவும் சாரதாம்பாவும் கிச்சனில் நிற்கிறாங்க. தோசை சுட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. கேட்குறாங்க, 2 பச்சை மிளகா போடட்டா காரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போடுமா போடு அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்லிகிட்ருக்காங்க. எதுவுமே சாப்பிட பிடிக்கலம்மா அப்படின்னு கங்கா சொல்லிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் வந்து பிறக்கிற வரைக்கும் வந்து எதுவுமே சாப்பிட முடியாது, வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அப்படியா இருக்கலாம் கங்காவுக்கு. அதுக்கப்புறம் முத்துமலர் சொல்கிறாங்க, அக்கா வந்து அவருக்கு வந்து குழம்பு ஊற்றி முட்டை ஊற்றி தோசை சுட்டால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. வாயை மூடு, கொஞ்சம் விட்டால் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து ரொம்ப பேசுகிறாங்க முத்துமலரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்புறம் காவேரி வந்து ஏமா அப்படி கத்திக்கிட்டு இருக்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, கத்துலினா எல்லோரும் கேட்பாங்கம்மா, ரொம்ப கத்துறமாடி அப்படின்னு சொல்லி பேசும்போது, பாரடி இவளை தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு, சும்மா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதம்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே அமைதியாகிற சாரதா. அப்புறம் முத்துமலர் வந்து இந்த இடத்த விட்டு போயிடுறாளா. அப்புறம் காவேரி வந்து முத்துமலர் சொன்ன மாதிரியே காவேரியும் இப்படி தோசை ஊற்றுமா அப்படின்னாலே சாரதாம்மா வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. உடனே அதுக்கப்புறம் முத்துமலரும் சித்துவையும் காட்டுறாங்க. சித்து சொல்கிறா, ஒரு தலைவாணி ஒரு போர்வை இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம எப்படிம்மா தூங்க முடியும், ரொம்ப குளிருதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. வள்ளியம்மா வந்து வெளியே போயிட்டுருப்பா, அம்மா கொஞ்சம் நில்லுங்க, ஒரு தலைவாணி கொடுக்கலான்ட்டு ஒரு போர்வைனாலும் கொடுக்கலாம்ல அப்படின்ட்டு அவங்க சொல்கிற மாதிரி. இது குளிர்காலம், யாருக்காக இருந்தாலும் ரொம்ப குளிரும், அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மா சொல்கிறாங்களா. உடனே விஜய் வந்துட்டார் அந்த இடத்துக்கு. விஜய் வந்து கேட்குறாரு, என்ன இவங்களை கெஸ்ட் ரூமில் தானே நான் தங்க சொன்னேன், எதுக்காக இந்த ஸ்டோர் ரூமில் வந்து நீங்கள் தங்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியை சொல்கிறான். சித்தியை சொல்கிறோன்ட்டே, இவங்க விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு கெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. கெஸ்ட் ரூம்லே முத்துமலருக்கும் சிந்துவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த குளிரில் யாராக இருந்தாலும் தூங்க முடியாது தானே. அதுக்கப்புறம் விஜயும் காவேரியும் காட்டுறாங்க. விஜயும் காவேரி காட்டின சீன் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது, கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி தான் கால் வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இந்த கொஞ்ச நாளைக்கு எப்படி இருக்கேன், 9ஆம் மாதத்துலலாம் நீ என்ன ஆக போறியோ அப்படின்னு சொல்லிட்டு போய் வெந்நி எடுத்துகிட்டு வர்றாங்க. வெந்நி எடுத்து முத்துமணியே அந்த சாங்கு போடுறாங்க அவங்களுக்கு ஏற்றாப்புல. எந்த சாங்கு இப்போ ட்ரெண்டிங்கான சாங்கு போட்டாலும் சரி, ஓல்டு சாங்கு போட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் விழாவுக்கு செட் ஆகிடுது. அப்படியே சொல்லிட்டு காலை வச்சு இது பண்ணிகிட்ருக்கும்போது, எப்படி என் மேலே உங்களுக்கு கோவமே வரலையா, என் சைடில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் மேலே உங்களுக்கு கோவமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி, இப்போ ஏதாவது காரணம் சொல்லி என்கிட்ட நீ சண்டை போடணும்னு நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறேன். கொஞ்ச நாளைக்கு நம்ம சந்தோஷமாக இருந்தால் அது பிடிக்கலையா, கொஞ்ச நாளைக்கு சண்டை வராமல் இருக்கிறதே நீ யோசித்த, அதுக்கு நீ அடுத்து யோசிக்கிற சண்டை போடணும்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் சீரியஸாக கேட்டுட்ருக்கேன், நீங்கள் ஏன் நக்கல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறா. அப்படின்னு உனக்கு வந்து எந்த கஷ்டமோ அவரோட அம்மா நான் பார்த்துக்குவேன், அதனால தான் அப்படி நான் வந்து எல்லாத்தையுமே பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே நானும் உங்களை பற்றி பெருமையாக நினச்சிருக்கேன், அப்படி உங்களை பற்றியெல்லாம் பேசும்போது நினைக்கும்போது உங்கள் பிள்ளை வந்து துடிக்கிறா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் பிள்ளை துடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதை 2 பேருமே ஃபீல் பண்ணுவாங்க. அதோட முடிக்கிறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்து என்ன நடந்தாலும் நல்லதே நடக்கும். இதேமாரி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிருங்க.